ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு தெரியல, என்னால் மேக்ஸு போட முடியுமான்றது சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு டீமை பார்த்தோம்னா மேக்ஸு மட்டும் அவங்க ஓரளவு கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா அந்நேரம் அவங்க போஸ்டிங்லேயே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மேக்ஸை பிடிக்கல, மேக்ஸ் எனக்கு வரலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா, நான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ ஏற்றுக்கிறதுனால எங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, நானும் ரொம்ப உண்மையை சொல்லணுன்னா கிளாஸ் வாத்தியார் மத்தியில் இவன் மேக்ஸில் ரொம்ப ஒஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஆள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு டைம் அவர்கிட்ட திட்டு வாங்க போனேன். ஏதோ 2 நம்பரை கொடுத்து கூட்டி தான் சொல்ல சொன்னார். அதையே தப்பாக சொல்லி அவர் ஸ்டேஜில் வந்து அதை பற்றியெல்லாம் சொல்லி அந்த மாதிரி பல்புலாம் வாங்கின நாட்கள்லாம் இருக்குது. மேக்ஸு அப்படின்றது அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் நான் இப்போ வந்து இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட நான் படிச்சிருக்கலாம் அப்படின்ற டவுட்லாம் வரலாம். ஏன்னா வந்து காலேஜுக்கு அப்புறம் கூட நல்லா படிச்சிருப்பாங்களோ அப்படின்ற டவுட்டு கூட வரலாம். ஏன்னா இது வந்து எப்படி அப்படின்னா, மேக்ஸுங்கிறது நான் டிஎன்பிஎஸ்சியாக மட்டும்தான் படித்தேன். ஓகேவா? ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிங்கும்போது நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்கள் கூட சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து மேக்ஸ் நான் நல்லா போட்டுருந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது அது ஈஸி தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கும் மனசு வராது. இருந்தாலும் நான் ரொம்ப மோசமான நிலமையிலேருந்து தான் இந்த மேக்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ மட்டும் மேக்ஸில் இன்னும் பெரிய புலியா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. மேக்ஸு கொஞ்சம் ஏதோ ஒரு அரைகுறையா. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பேசிக் அப்படின்னா, நம்ம எக்ஸாமை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சே ஆகணும், கட்டாயமாக தெரிஞ்சு தான் ஆகணும். 30 நாளில் மேக்ஸ் கற்றுக்கிறது எப்படி அப்படின்னு போடுவாங்க. 2 நாளில் மேக்ஸை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக நம்பாதீங்க. 2 நாள்லலாம் மேக்ஸை கற்றுக்க முடியாது. கற்றுக்கலாம். எப்போ கற்றுக்கலாம் அப்படின்னா, ஃபார்முலா தெரிஞ்சுதுன்னா 2 நாளில் ஒரு வாரத்தில் தாராளமாகவே கற்றுக்கலாம். ஆனால் ஃபார்முலான்றது கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஃபார்முலா தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபார்முலா தெரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் படிக்கிற விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இருக்குல்ல பாட் மாஸு, அப்புறம் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். பாட் மாஸ்ன்னு சொல்லும்போது இந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, a+b² இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். ப்ளஸ் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னால் a/m/n அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி a/m - அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் தெரியணும். அதான் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை. ஸோ அதை வந்து நம்ம எப்படி போடலாம்? 50 பேர் சேர்ந்து 2 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 100 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னா, அதை நம்ம உட்காந்து போட்டு கூட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவில் எடுத்து போடுறோமா, டேரெக்டாக ஆன்சரை கொண்டு வரதுக்கு ஃபார்முலான்றது முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, மென்சுரேஷனு. ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலான்றது, இவ்வளோ தான் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்கொயர் நம்பர்ஸு, க்யூப் நம்பர்ஸு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதிகபட்சம் ஒரு 15 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் போட அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து தேவைப்படும். நீங்களே வந்து பார்த்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவிஷன் ஆகிடும், நீங்கள் படிச்சிருவீங்க. ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்கள் வந்து கடமைக்கு, ஆனால் ஸ்கூல் புக்கில் எல்லா மேக்ஸுமே போட்டு பார்த்துட்டீங்க, எதை கேட்டாலும் ஆன்சர் போட்டுருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக 20க்கு மேலெலாம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் எதை வச்சு ஃப்ரேம் பண்ணுறான், ஒரு கொஸ்டின் எதை வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்கிற மெத்தடு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். எதை வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 4 கொஷின் இருக்கும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் ஒரு 2-3 கொஷின் இருக்கும். அதேமாரி டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு 3-4 கிட்ட இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரே மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ளே ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா தெரியாமல் எனக்கு ஆன்சர் வரலன்னா ஆன்சர் எப்படி வராது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாவை தயவு செஞ்சு எழுதி வச்சு மனப்பாடம் கூட பண்ணிடுங்க. ஃபார்முலா வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா, மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகேவா? ப்ளஸ்ஸு மைனஸு, எங்கே புள்ளி வரும், எங்கே கம்மா வரும், மனப்பாடம் பண்ணுங்கள். என்ன வந்துட போகுது? அந்தளவுக்குலாம் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுலையும் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஆனால் அப்படியும் புரியல அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின் வித்தியாசமாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி மாடல்லாம் இருக்குன்னா, எல்லாமே பாருங்களேன், ஒரு சின்ன நூல் அளவில் தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷமாச்சும் யோசிப்போம். ஆனால் சின்னோண்டு ட்விஸ்ட், இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி ஒரு 10 டைம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின் போட்டு பார்க்குறீங்க. 20 கொஸ்டினில்
சின்ன சின்ன ட்விஸ்ட்டுங்கிறது ஐயோ இதையாடா நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லுவீங்க. ச்சே இவ்வளோ தான் இருந்துச்சா அதில் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பறம் நான் கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டைம் புலம்புறோன்னே வச்சுக்கோங்க. அந்த 10 டைம் புலம்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மார்க் எங்கேயோ வந்துடும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் அது எங்கே எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே புக்கை கொடுத்தோம்னா புக்கில் உள்ள மாடல் எல்லாத்தையுமே 2 நாளில் முடித்து தூக்கி போட்டுடலாம். எது ஸ்கூல் புக்கில் உள்ள செம்ம 2 நாளில் படித்து தூக்கி போட்டுடலாம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் அவ்வளோ மாடல் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் மேக்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வருது ஆன்சர் வரல அதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 2 மணி நேரம் மேக்ஸை போட்டு தான் ஆகணும். டெய்லி 2 மணி நேரம் மேக்ஸை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போட்டு தான் ஆகணும். அப்படி ஆன்சர் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அனுப்பிவிட்டு இது எப்படி போடுறதுன்னு சொல்லி கேளுங்க. ஒரு 2 பேருக்கு அனுப்புங்க. 2 பேரில் ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி உனக்கு எதுவும் டவுட்னா எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மேக்ஸே வரலனாலும் பரவாயில்ல எனக்கு அனுப்பு நான் போட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டுன்றது கண்டிப்பாக வந்துடும். ஆனால் 2 மணி நேரம் மறக்கக்கூடாது. ஃபார்முலா படிக்கிறத மறக்கவே கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணுங்கிறத மறக்கவே கூடாது. எனக்கு மேக்ஸ் சுத்தமாகவே வரலன்னா கூட்டல்லேருந்து ஆரம்பிங்க. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதிலேயே ஆரம்பிங்க. தப்பே கிடையாது. இதில் ஆரம்பித்து ஸ்கொயர் நம்பர்னால் என்ன போட்டு பெருக்கி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு 5 டிஜிட்டாக போட்டு பெருக்கி பாருங்கள். அதுக்கப்புறம் வாங்க a+b தான் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, சர்ன்னு போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த ஆண்டிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பின்பற்றலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து என்னென்னா ஒரு 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மேக்ஸுன்றது கான்ஸ்டன்ட் தான். ஏன் இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறத படித்தா என்ன வேஸ்ட் ஆகிட போதா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதையும் படிக்கலாம். என்னென்னா என்ன மெத்தடில் கேட்குறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய டைப் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குறிப்பாக சில டாப்பிக்லேருந்து மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? முன்னாடி இருந்த நிறைய மாடல் ரிப்பீட்டடாக கேட்டதெல்லாம் இப்போ சில டைப்பில் கேட்குறது இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 10 வருஷ கொஷின் என்னன்றதை எடுத்து வச்சு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி தாராளமாக போகலாம். ஏன்னா அந்த மாடலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நான் அத்தியாவசியம் எது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஓகேவா? இதெல்லாம் அத்தியாவசியமான முக்கியமான கணக்குகளை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. அதுக்கு முன்னாடி அந்த கொஷின்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கணக்கை போட்டு பார்க்குறீங்கன்னா எடுத்தவனையே 2 நாளில் எப்படி இந்த கொஷினுக்கு நான் இந்த மாடலே நான் 2 நாளில் முடிக்கணும் அப்படின்றது கணக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எனக்கு ஃபார்முலாவில் போடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் வருதா, ஃபார்முலாவிலே ஆன்சர் வரல அது எப்படி ஷார்ட்கட்டில் ஆன்சர் வரும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட்டுங்கிறது செட் ஆகாது. ஓகேவா? சில கொஸ்டின்லாம் போன குரூப் 4 இந்த குரூப் 4 இப்போ போகிறாங்கல்ல இது இல்லாமல் போன குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கூட செட்டே ஆகலை. ஷார்ட்கட்டில் மட்டும் படிச்சுட்டு போனவங்க எல்லோரும் இந்த கால்ஃபருக்கு படிச்சுட்டு இருக்காங்கங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா ஷார்ட்கட்டுன்றது செட் ஆகாத ஒரு நிலமை கூட மாறும். ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சவங்க அங்கே கெட்டு போகவே இல்லைங்கிறதையும் நம்ம இங்கே என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கணக்குங்கிறது எப்படி கேட்பாங்க அப்படின்றதே தெரியாது. ஆனால் என்ன கேட்டால் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கொஷினில் ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கொண்டுட்டு வரதுக்கு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எவ்வளோ கஷ்டமான மெத்தடாக இருந்தாலும் சரி 10 ஸ்டெப்பு போட்டு ஆன்சர் வர மாதிரி இருந்தாலும் அந்த 10 ஸ்டெப்பும் நமக்கு போட தெரியணுங்கிறது தான் இங்கே உண்மை. அதுக்கு போட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதா அதுக்கப்புறம் வாங்க ஷார்ட்கட் மெத்தடுக்கு எப்படி நான் ஒரே லைனில் ஆன்சர் கொண்டு வரதுங்கிறத அதுக்கப்புறம் கற்றுக்கோங்க. அதாவது உடனே ஜெட்டு வேகத்தில் ஆன்சரை கொண்டுட்டு வரணுங்கிறதெல்லாம் இங்கே ஆகாத கதை. ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போட்டு கூட என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்து கூட நீங்கள் ஆன்சரை போட்டாலும் அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அவசரமாக ஷார்ட்கட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 மார்க் போயிடுச்சு. 4 கொஸ்டினை விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபார்முலாங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து கூகுளில் போடுங்களேன். கூகுள் குரோம் இருக்குல்ல, கூகுளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அது மெத்தட் எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கூகுளே ஆன்சர் தரும். ஒரு கொஷின் இருக்குது அந்த இப்போ a+b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தடில் ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரில, அப்படியே தூக்கி கூகுளில் போட்டு ஹவு டு சால்வ்னு போட்டு விடுங்க. அதுவே சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். உங்களுக்கு மெத்தட் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10th புக்கு ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை மேக்ஸ் 10th புக்கை நல்லா பாருங்கள். 10th புக்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் அப்படி தான் வருது. அதுவும் 10th புக்லேருந்து தான் மென்சுரேஷனை பொறுத்தவரை
எயித்து புக் வந்து ரொம்ப முக்கியம். எயித்து அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த லாபம் நட்டம், டைம் அண்ட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து எயித்தில் கேட்பாங்க. 6th 7thலாம் ஒன்றுமே இருக்காது. உண்மையை சொல்லணும்னா மேக்ஸுன்றது ஒன்றுமே இருக்காது. 9thலையும் பார்த்தோம்னா அங்கங்கே ஒன்று இருக்கும். மற்றபடி 9th புக்லேயும் அவ்வளோ இருக்காது. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எதுவும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியாக கூட எடுத்துக்கோங்க. ஆனால் 10th 8ங்கிறது முக்கியம். மேக்ஸு கண்டிப்பாக மார்க் நம்ம எடுக்கணும்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் படிக்கணும், ஓகேவா? அதேமாரி டெய்லி 2 மணி நேரம் படித்து தான் ஆகணும், ஓகேவா? அது வந்து அது எப்படி என்னால் சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கு மேலே என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியல. 2 மணி நேரம் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலா படி தான் ஃபஸ்ட் நீங்கள் ஆன்சரை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுங்கிறதெல்லாம் கடைசி ஒரு 2 மாதத்தில் பார்த்துக்கலாம். ஃபார்முலா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ராஜா மாதிரி. எதுக்குமே பயப்படாதீங்க. மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான். தெரியலை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக 6வது பையன் எப்படி மேக்ஸ் படிக்க ஆரம்பிப்பான் அதே மாதிரியே படிங்க, தப்பே கிடையாது. ஈஸியாக மேக்ஸில் மார்க் வந்துருங்கிறது சத்தியமாக உண்மை. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு பார்க்கலாம். தேங்க்யூ.